බැරි වෙලාවත් අපේ හැමදෙරනේ ප්‍රභාකරන් ජීවතුන් අතර හිටියානම් රනිල් වික්‍රමසිංහ ඌවත් ගන්නවා මේ පාර මැතිවරණයට. අපිත් එක්ක එකතු වෙන්න හිටියා අංගජන් රාමනාഥන් මහත්තයා. එතුමාට දීලා තියෙනවා මත්පැන් බලපත්‍රේ. දිගම්බරම් வணக்கம். இலங்கை இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். ஆகஸ்ட் 19 இலங்கையின் அரசியலை பொறுத்தவரையில் பிரசார மேடைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள், அதுபோல பிரசார மேடைகளை தாண்டி பேசப்பட்ட சில விடயங்கள் மிக முக்கியமானது. இது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக இந்த மருத்துவமனைகள் பற்றி பேசப்பட்டு வருகின்ற விடயங்களில் மக்களது போராட்டம் இடம்பெற்ற விடயங்களில் ஒன்றுக்கு ஓரளவு இன்னும் ஒரு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மக்கள் வலியுறுத்தி ஒரு விடயம் ஒன்று நடந்திருப்பதாக தெரிகிறது. மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் சிந்துஜா என்ற இளம் தாயின் மரணமானது பல பேரை அதிர்ச்சி அடைய வைத்தது, கோபம் அடைய வைத்தது, பயப்பட வைத்தது. அந்த மருத்துவ தவறு இடம்பெற்றது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு அதற்கு பிறகு விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். 2 பேர் இதில் மருத்துவ தாதிகள், 2 பேர் அங்கே பணியாற்றுகின்ற மருத்துவ ஊழியர்கள். ஆனால் வைத்தியர் ஒருவர் தண்டிக்கப்படவில்லை, அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டும் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படவில்லை, அவர் மீது விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் இன்றைய நாளில் அந்த வைத்தியரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. இதேவேளையிலே வவுனியா வைத்தியசாலை தொடர்பாகவும் ஒரு காணொலியும் சில விடயங்களும் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் இருக்கிற உண்மைத்தன்மை பற்றி நிச்சயமாக ஆராய வேண்டியது அவசியம். அதற்கு முதல் வவுனியா வைத்தியசாலை இல்லாவிட்டால் வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் இது பற்றிய விடயங்களை எவ்வாறு கையாளப் போகின்றார், இந்த விடயங்களை பற்றி என்ன உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போகிறார், இல்லாவிட்டால் என்ன விளக்கம் தரப்போகிறார் ஊடகங்களுக்கு என்று அறிந்திருப்போம். அரசியல் மேடைகளை பொறுத்தவரையில் நேற்று ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு விடயம், அதுபோல நேற்றைய நாளிலும் இடம்பெற்ற ஒரு விடயம். ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான 2 பேர், அவர்களது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 2 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கட்சி மாறி வந்தோர் என்று குறிப்பிடப்பட்டு பின்னர் நாடாளுமன்ற பதவி இழப்பு செய்யப்பட்ட மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரீன் பெர்னாண்டோ ஆகிய 2 பேருக்கும் ஜனாதிபதி ஆலோசகர் பதவிகள் அவர்கள் அமைச்சர்களாக பதவியாற்றிய அதே துறையிலேயே வழங்கப்பட்டுகின்றது என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன். இப்போது அது தேர்தல் கால குற்றம் என்ற அடிப்படையில் இப்போது இவர்கள் மீது முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது ஜனாதிபதி மீது முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதை பற்றிய முழுமையான விளக்கம், ஜனாதிபதி அப்படியாக இருக்கும்போது தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா, இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதானே. இதேவேளை ஜனாதிபதி மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அரசியல் மேடைகளில் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம். சாராய பார் பெர்மிட், இந்த பெர்மிட் என்ற விடயமும் பெட்டிகள் என்ற விடயமும் அரசியல் கட்சி மாற்றங்கள், ஆதரவாளர்களின் மாற்றங்கள் பற்றி பேசப்பட்டு வரும் நிலையில் பகிரங்கமாக மேடைகளிலேயே சொல்லப்பட்ட விடயமும் இப்பொழுது ஆதாரபூர்வமாக சில ஆவணங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களையும் பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள் தான், உங்களது மக்கள் பிரதிநிதிகளை பற்றி. இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் தங்களுக்கு இடையிலான மோதலில் இடம்பெற்று தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான ஒரு விடயம் குறித்து இப்போது அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் எழுந்து வருவதை பார்க்கிறோம். இலங்கையின் பிரபலமான தனியார் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற இந்த முதல் டீசராக தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டு, இணையதளத்தில் காண்பிக்கப்பட்டு, சமூக வலைத்தளத்தில் காண்பிக்கப்பட்டு, பின்னர் அது எந்த விதமான தணிக்கையும் இல்லாமல் அப்படியே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தார்மீக அடிப்படையில் சரியானதா தவறானதா, இந்த விடயங்களை பற்றி சில முக்கியமான விவரங்களை என்னுடைய கருத்தாகவும் பொதுமக்கள் இப்பொழுது ஊடகங்களில் தெரிவித்து வருகின்ற கருத்துக்களாகவும் கொண்டு வரப்போறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்னும் பல விடயங்களை பேசுவதற்காக இன்றைய இந்த செய்தி தொகுப்பு காத்திருக்கிறது. இந்த செய்தி தொகுப்புக்கு முன்னதாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளில் மக்களுக்கு மிக முக்கியமான தேவையாக மிக முக்கியமான இடம்பெற்ற செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக கொண்டு வருது. உங்களது பார்வை இது பற்றிய விடயங்களாக இங்கே அமைந்திருக்கட்டும். அரசியல் பற்றிய புரிந்துணர்வு மிக முக்கியமான ஒன்று. அதுபோல அரசியல் பற்றிய புரிதல் என்பது சாதாரண மக்களுக்கு மூட்டப்பட வேண்டும். இது படித்தவர்களுக்கானது, இது அந்தந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கானது, இது அரசியலில் ஈடுபடுவோருக்கானது என்று இல்லை. அனைவருக்கும் அனைத்து விடயங்களும் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அடிப்படை விடயங்களை பற்றிய ஒரு சாதாரண புரிதல் ஒன்று தேவை என்ற அடிப்படையில் தான் என்னுடைய செய்தி தொகுப்புகள் எப்பொழுதும் அமைந்திருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று முதல் இந்த செய்தி தொகுப்புகளுக்கான அனுசரணை வழங்க இணைந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. இலங்கையை பொறுத்தவரையில் மின்சார கட்டணங்கள் அதி உயர்வை கண்ட ஒரு காலம், இப்போதும் உயர்வான மட்டத்தில் தான் இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் எவ்வளவுதான் வெக்கையாக இருந்தாலும் வேர்த்தாலும் வெயில் காலங்களில் கூட ஏசி, இந்த குளிரூட்டிகளை பயன்படுத்த வீட்டில் ஒரு சின்ன தயக்கம். ஆனால் உங்களது வீடுகளிலே இந்த இன்வெர்டர் ஏசி மூலமாக, குறிப்பாக ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி மூலமாக 60% மின்சார பாவனையை குறைக்கலாம் என நம்புவீர்களா? இதற்கு காரணமாக 100% ஜப்பானிய தொழில்நுட்பம் மற்றும் 100% காப்பர் வைண்டிங் ஆகியவற்றை உங்களுக்காக கொண்டு வருகின்றது இந்த ஃபேமஸ்
இன்வெர்டர் ஏசி. இவற்றுக்கு 5 வருட கால முழுமையான உத்தரவாதமும் தரப்படுகிறது. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசிகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் லிபர்டி பிளாசாவில் உள்ள 1ஆம் மாடியில் உள்ள ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அலுவலகத்துக்கு நீங்கள் நேரடியாக செல்லலாம். இதுபோல தொலைபேசி மூலமாக அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள 0774747666 என்ற ஹாட்லைன் இலக்கமும் இருக்கிறது. மறக்காமல் இந்த ARV ரோஷன் நியூஸை பார்த்து அங்கே வந்தோம் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடும் போது உங்களுக்கான சலுகைகளும் காத்திருக்கிறது. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. சாவகச்சேரி வைத்தியசாலை பற்றி எழுந்த குரல்கள், சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிர்வாக முறைப்பாடு பற்றி எழுந்திருந்த மக்களது போராட்டம் பற்றிய அழுத்தங்கள் போன்ற விடயங்களுக்கு அடுத்தபடியாக இந்த மன்னார் வைத்தியசாலையில் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற ஒரு இளந்தாயின் மரணமானது நாட்டை உலுக்கி போட்டிருந்தது. இது பற்றிய விடயங்கள் ஆரம்பத்திலே பெரிய அளவில் வெளிவராவிட்டாலும் பின்னர் மக்கள் போராட்டம் மூலமாக, குறிப்பாக மன்னாரில் இடம்பெற்று வந்த தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலமாக, இன்னும் பல்வேறு தரப்புகள் மூலமாக இப்படியான விடயங்கள் வெளிப்பட்ட வேளையில் இது பற்றி சரியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை பெற்று அவருக்கு 45 நாட்களான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தாயார் மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் உள்ளக விசாரணைகள் இடம்பெறுவதாக மன்னார் வைத்தியசாலை அறிவித்திருந்தது. இது போதாது என்ற அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் இது தீர்க்கப்பட வேண்டும் என்று சட்டமும் நாடப்பட்டிருந்தது. பரிசாரணம் 28ஆம் தேதி இது பற்றி முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததா அங்கே மன்னார் பொதுமக்கள் அமைப்பு தெரிவித்திருந்தது. இப்போது 4 பேர் தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த வாரம் இடம்பெற்ற மக்களது போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், எழுச்சி போன்ற விடயங்கள் தொடர்பாக எடுத்த உடனடி முடிவுகளை அடுத்து 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதில் 2 தாதியர், அதுபோல 2 மன்னார் வைத்தியசாலையின் ஊழியர்கள். ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் போதாது, இது சம்பந்தப்பட்ட வைத்தியரும் அசமந்த போக்கில இருந்திருக்கிறார், அவரும் விசாரிக்கப்பட வேண்டும், பணியிடை நீக்கம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இப்போது அந்த வைத்தியரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இப்போது மத்திய சுகாதார அமைச்சினால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. அண்மையில் இந்த குழந்தையை பிரசவித்திருந்த 27 வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி தாய் அதிக குருதிப்போக்கு காரணமாக உயிரிழந்திருந்தார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. 27ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டு 28ஆம் தேதி அதிகாலை வேளையில் அவர் மரணித்திருந்தார் என்பது முக்கியமானது. அந்த சந்தர்ப்பத்திலே கடமையில் இருந்த வைத்தியர்களோ தாதியர்களோ சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை, அவரை பராமரிக்கவில்லை. அவர்களது அசமந்த போக்குத்தான் இந்த குருதிப்பெருக்குடன் கூடிய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டது. இதையடுத்து தான் 4 பேர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் 2 குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் 2 தாதியர்களும் அடங்குவார். இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அந்த குறிப்பிட்ட வைத்தியருக்கும் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறு நீக்கப்படாவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்போது வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகமும் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். மத்திய சுகாதார அமைச்சினால் இந்த கடிதம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக. ஆனால் இன்னமும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என்பது வைத்தியசாலை தரப்புகள் சொல்கின்ற விடயம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக இன்றைய நாளிலும் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய விசாரணைகளை தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை சரியான நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இதன் மூலமாக இனி வருகின்ற மருத்துவ தவறுகள் இந்த அசமந்த போக்கினால் இடம்பெறுகின்ற மக்களுக்கான இடையூறுகளாக தவிர்க்கப்படும். அதுபோல ஒரு நல்ல தண்டனையாக இருக்கும். ஆனால் 2வது முக்கியமான விடயம், அந்த சிறு குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குடும்பத்தாருக்கு இழப்பீடானது சட்ட அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல் மிக முக்கியமான ஒன்று. இப்படி இருக்கும்போது வவுனியா வைத்தியசாலையிலிருந்து ஒரு பெண்ணின் காணொலி ஒன்று வெளியாகியது. இந்த காணொலியை நான் உறுதிப்படுத்தி உங்களுக்காக விவரங்களை கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த காணொலியை உடனடியாக இங்கே பகிரவில்லை. அவர் தனக்கான சிகிச்சை ஒழுங்காக வழங்கப்படவில்லை, வைத்தியர்கள் அசமந்த போக்கிலே இருக்கின்றார்கள், தன்னை கவனிப்பார் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி வவுனியா வைத்தியசாலையில் அவர் குறிப்பிடுவதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டது. எனக்கும் அது பகிரப்பட்டிருந்தது. இந்த காணொலி குறித்தான முழுமையான விவரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுபோல இப்படியான விடயங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படும் போது நாங்கள் அடுத்த தரப்பு, வைத்தியசாலை தரப்பு என்ன சொல்கிறது இந்த விடயம் பற்றி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அண்மை காலமாக தொடர்ச்சியாக வைத்தியர்களுக்கு எதிரான ஒரு போக்கு ஒன்று காணப்படுவதும், அதுபோல உடனடியாக வைத்தியர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் இலகுவாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக பதிவிடப்படுவதும் முக்கியமான ஒன்று. இதிலே உண்மையான விடயங்களும் இருக்கலாம், அதே போல வேண்டுமென்றே அவதூறுகள் பரப்புகிற விடயமாகவும் இருக்கலாம். எனவே நாங்கள் இதில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம்.
ஆதாரம் இல்லாத அவதூறுகள் எவையாக இருந்தாலும், அவை எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அது அணுகப்படுவதன் மூலமாக குறிப்பிட்ட அவதூறு பரப்புவோர் தண்டிக்கப்படலாம். இதே வேளையிலே ஆதாரங்கள் இருக்கின்ற அந்த விடயங்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு காரணமானவர்கள், அது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு எந்த துறையாக இருக்கலாம், அவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த தாயார் குறிப்பிடுகின்ற விடயங்கள் உண்மையாக இருந்தால், வவுனியா மருத்துவமனையில் இப்படியான விடயங்கள் அசமந்த போக்கில் இடம்பெறுவதாக இருந்தால் நிச்சயமாக இது பற்றிய விசாரணைகள் இடம்பெற வேண்டியது அவசியம். எனவே இந்த விடயம் தொடர்பாக வவுனியா வைத்தியசாலை தரப்பு என்ன விடயத்தை சொல்கிறது, என்ன விளக்கத்தை கொண்டு வருகிறது ஊடகங்கள் மூலமாக என்பதை அவதானித்து அதற்கு பிறகு நாங்கள் இந்த விடயங்களை பற்றி இன்னும் விவரமாக பேசலாம். இந்த வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த சட்டம் சார்ந்த விடயம், அதுபோல அவதூறு பரப்புகின்ற விடயங்களை பற்றி என்னிடம் ஒரு சில நண்பர்கள் உதவிகளை அதுபோல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். இந்த விடயத்தில் நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டிய விடயம், இப்போது சமூக வலைத்தள காலம், அதுபோல இணைய காலம். இதற்கு முதல் ஒரு காலம் ஒன்று இருந்தது பதிவுலக காலம். இலகுவாக யாரை பற்றியும் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எழுதிவிட்டு போகலாம், விவரங்களை பதிந்து விட்டு போகலாம், எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை என்று விட இப்போது அரசியல்வாதிகள் மீது, பொதுத்துறையினர் மீது, என் வைத்தியர்கள் மீது, இப்படி பல்வேறுபட்ட தனிநபர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை பார்த்து பயந்து நடுங்குவோர் பல பேர் இருக்கின்றார்கள். ஆதாரம் இல்லாமல் யாரையாவது ஏதாவது ஒன்று எழுதிவிட்டால் அதை நம்புகின்ற நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் வரும்போது தாராளமாக நீங்கள் சட்டத்தின் துணையை நாடலாம். இது முதலில் உங்களுக்காக இருக்கின்ற முதலாவது விடயம் காவல்துறை, இரண்டாவது விடயம் உங்களுக்கான சட்டத்தரணி. உங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் படுகிறது, இல்லாவிட்டால் உங்களை பற்றி அவதூறு பேசுவதன் மூலமாக உங்களது புகழுக்கு இழுக்கு ஒன்று நேர்கிறது, உங்களது நட்பெயருக்கு களங்கம் ஒன்று நேர்கிறது என்று சொன்னால் நீதிமன்றம் மிகச்சிறந்த தீர்வு. இலங்கையை பொறுத்தவரையில் சுயாதீனமாக செயற்படுகின்ற வெகு சில அமைப்புகள் ஒன்று நீதிமன்றம். எனவே அதை நீங்கள் நிச்சயமாக நாடலாம் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். இப்படி இருக்கும்போதுதான் தேர்தல் என்று வரும்போது நீதிமன்றத்தை போலவே தீர்ப்பு வழங்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தேர்தல் ஆணையாளர், இல்லாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழு. தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒரு விடயம் ஒன்று கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பற்றியது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் என்பதே இப்போது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பவர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்க. பகிரங்கமாக தேர்தல் மேடையில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியதோடு தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். இப்போது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்ற விடயம், தேர்தல் காலத்தில் மக்களது பணத்தை செலவழித்து யாருக்கும் புதிய பதவிகள் வழங்கப்படக்கூடாது. அப்படி இருக்கின்ற வேளையில் 2 பேருக்கு ஜனாதிபதி புதிய பதவிகளை வழங்கி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தேர்தல் விதிமுறைகள் இங்கே மீறப்பட்டுகின்றன என்று தன்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது விசாரித்து வருவதாகவும் இது பற்றிய தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது. நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக பதவி இழந்தவர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள், மிக முக்கியமான அமைச்சு இலாக்காக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 2 பேரான ஹரின் பெர்னாண்டோவும் மனுஷ நாணயக்காரும். அந்த 2 பேரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய விருப்பத்தின் பேரில் ஜனாதிபதி ஆலோசகர்களாக அவர்கள் வகித்த பதவியின் அடிப்படையிலேயே எந்தெந்த அமைச்சுக்களுக்கு அவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்களோ அந்த அமைச்சுக்களை பற்றிய விசேட ஜனாதிபதி ஆலோசகர்களாக நியமித்தார்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். ஜனாதிபதி இது நீதிமன்றம் இவர்களை பதவி நீக்கினாலும் தான் ஜனாதிபதி ஆலோசகர்களாக நியமிக்கிறேன் என்று சொல்லி காண்பிப்பதற்காக கடிதத்தையும் எழுதி கொடுத்து மக்கள் முன்னால் அவர்களை கொண்டு வந்திருப்பது, அவர்கள் பிரசார மேடைகளில் இருப்பதாகிய விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தேன். இந்த விடயத்தை தான் அருண்குமார் திசாநாயக்க தன்னுடைய கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். தேர்தல் காலத்தின் போது புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை ஜனாதிபதி மீறி இருக்கிறார். இவர்கள் தன்னுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போது தன்னுடைய ஆலோசகர்களாக நியமித்திருக்கின்றனர். எனவே அவர்கள் இப்போது அந்த அமைச்சுக்களின் விடயத்திலே தலையிடலாம். அதுபோல் அவர்களுக்கான ஊதியமும் மக்கள் வரித்தொகையிலிருந்து வழங்கப்படுகிறது. அரசாங்க வாகனங்களையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் கூட இப்படியான ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டு விசேட ஆலோசகர்களாக அரசாங்க வாகனங்களை பெற்று அரசாங்க சலுகைகளோடு வலம் வருகின்றார்கள். அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் ஏனைய முக்கியமானவர்களை அவர் உதாரணம் காட்டியிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தனது தேர்தல் பரப்புரைகளுக்காக இவர்களை பயன்படுத்துகின்றார். அவர்கள் அந்த வாகனங்களையும் பயன்படுத்தி செல்கின்றார்கள் என்பது அனுரகுமார் திசாநாயக்க சுமத்துகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிச்சயமாக இது பற்றி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருப்பதால் தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயம் குறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும். இது பற்றிய விடயங்களை இப்போது விசாரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக அரசு செலவுகளை ஏற்படுத்துகின்ற புதிய நியமனங்கள் வழங்கப்படக்கூடாது. இதுதான் தேர்தல் ஆணைக்குழு சொல்கின்ற விடயம். ஜனாதிபதியே சட்டம் நியாயம் தான் மக்களுக்காகவே இந்த தேர்தலில் நிற்கிறேன் என்று குறிப்பிடுபவர் இவ்வாறு செய்வதானது நிச்சயமாக அவர் அறிந்து செய்வதாக இருந்தால் அது தவறான விடயம் தான். எனவே இந்த 2 பேரும் இப்போது ஜனாதிபதிக்காக தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேடைக்கு மேடை அந்த 2 பேரையும் காணக்கூடியதாக இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. அவர்கள் அமைச்சின் வாகனங்கள் வசதிகளை முன்பு அமைச்சர்களாக இருந்தது போல பயன்படுத்துகின்றனர். எனவே தேர்தல் ஆணையத்தின் முடிவு எவ்வாறு இன்றைய நாளில் வெளியாகவில்லை. எனவே நாளைய தினம் வெளிவரும் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது. மேடைகளில் பேசப்படுகிற பல்வேறு விடயங்களை பார்க்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க இன்னும் 17 பிரமுகர்கள் மொட்டு கட்சியிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது வேளையில் தங்களுக்கு விலை பேசப்படுகிறது. ஆனால் தாங்கள் அந்த விலைக்கு
அடிமையாக மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாஸ். எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இடம்பெறுகிற பல்வேறு மேடைகளில் அவர் இங்கே பேசி வரும்போது ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் இடம்பெற்ற ஒரு உரையை பற்றி நான் உங்களுக்கு இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும். ප්‍රභාකරන් විතරයි මේ පාර ඡන්දෙ ඉල්ලන්නේ නැත්තේ මේ රට විනාශ කරපු බලවේග හතරෙන්. බැරි වෙලාවත් අපේ හැමදෙරනේ ප්‍රභාකරන් ජීවතුන් අතර හිටියානම් රනිල් වික්‍රමසිංහ ඌවත් ගන්නවා මේ පාර මැතිවරණයට. இந்த உரையில் எப்படியான துவேஷம் தொனிக்கிறது ஒரு பக்கம், அதுபோல வடக்கு கிழக்கு மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒருவரை பற்றி சொல்லப்படுகிற விடயத்தை அவதானிங்க. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருந்தால் அவர்தான் இந்த முறை தேர்தலில் கேட்காத நாட்டை அழித்த 4 பேரில் ஒருவர் என்று சொல்லி குறிப்பிட்டார். இந்த உரையாற்றுபவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும் நட்சத்திரங்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ஒருவர், இப்போது வெற்றிடமாகி இருக்கின்ற தேசிய பட்டியல், அதாவது ஹரீன் பெர்னாண்டோவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இவருக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே பெரும்பாலானோர் தெரிவிக்கின்றனர். அவர்களது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற சட்டத்தன் அவர் மேடையிலே குறிப்பிடுகின்றார், இப்போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருந்தால் அவரையும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பரப்புரைகளுக்காக தன்னுடைய கட்சிகளை சேர்த்துக் கொள்வார். இது எந்த விதமாக விஷத்தை சிங்கள மக்கள் மத்தியில் ஊட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது, வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது என்று சொல்லப்பட்ட அதே விடயத்தை போலவே ஏன் அதைவிட ஒரு மடங்கு மேலாக இந்த விடயம் ஊட்டப்படுகிறது என்ற விடயத்தை தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியானது பெருமளவு தமிழ் பேசும் மக்களின் வாக்களை எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று சொல்லப்படும் போது ஒரு சிங்கள ஊடகத்திலே இந்த விடயமானது சிங்கள மக்களுக்காக பிரசாரப்படுத்தப்படுகிறது என்று வரும்போது ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குகளில் மட்டும் அதிகமான கவனத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுபோல இன்னொரு ஐக்கிய மக்கள் சக்தி மேடையில் பா லைசன்ஸ் இல்லாவிட்டால் பா பெர்மிட் பற்றி, அதாவது சாராய மதுபான கடைகளுக்கான உரிமம், இந்த அனுமதி பற்றி பேசப்பட்டுகிறது. நாயக துமணி අපිත් එක්ක එකතු වෙන්න හිටියා අංගජන් රාමනාഥන් මහත්තයා. මට මම බොහොම දුකෙන් මේක කියන්නේ. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ අපේ ආදරණීය සහෝදරයෙක්. එතුමාට දීලා තියෙනවා මත්පැන් බලපත්‍රය. එතුමාගේ සහෝදරයාට එතුමාගේ ඥාති සහෝදරයාට දීලා තියෙනවා මම නමත් එක කියන්නම්. ඒ සහෝදරයා අද කිල්නොච්චි එක විවෘත කරන්න වැඩපිළිවෙල සකස් කරලා තියෙනවා. අද හැම இதிலே பேசப்பட்டுள்ள விடயம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பற்றி குறிப்பிடப்படுகிறார். அவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வர இருந்தார், யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன். ஆனால் அவருக்கான மதுபான சாலை உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஜனாதிபதி மிரட்டியதன் காரணமாக அவரால் வர முடியாமல் இருக்கிறது என்று. இந்த மதுபான உரிமங்கள் அண்மை காலத்தில் கட்சி மாறியோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தோர் பல பேருக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி தீர விசாரித்து சில அறிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் சில முக்கியமான விடயங்களை வரும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏன் தமிழ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மதுபான உரிம பத்திரங்களை வழங்கி இருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். இந்த 225 பேரில் இப்படியான மதுபான உரிம பத்திரங்களை வாங்காதவர்கள் யார் என்பது தொடர்பாக விளக்கத்தையும் ஆதாரத்தையும் உங்களது மக்கள் பிரதிநிதிகளிடம் கேளுங்கள். அவர்கள் யார் யார் இதை பெற்றுக் கொண்டார்கள்? காரணம், நாட்டிலே இப்போது 478 புதிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதுல 200 மதுபான அனுமதி பத்திரங்கள் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட 300க்கும் மேற்பட்டவை வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதுபோல இந்த அறகலைய போராட்டம் இடம்பெற்ற வேளையில் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு பல பேரது வீடுகள் எரிக்கப்பட்டன. அவர்களுக்கான நஷ்டஈடுகளாக வழங்கப்பட்டது இந்த மதுபான உரிமை பத்திரங்கள். எனவே கட்டப்பட்ட பின்னர் எரிக்கப்பட்ட வீடுகளை விட பல மடங்கு லாபத்தை அவர்கள் இந்த மதுபான உரிமங்கள் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி தெரிகிறது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்படியான மதுபான அனுமதி பத்திரங்கள் மூலமாக அவர்கள் பல்வேறு கோடிகளை உழைத்துக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இதற்கான ஆதாரங்கள் ஒரு சிலரிடம் இருக்கின்றன. அவை தகுந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னாலும் இல்லை, மக்களுக்கு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது அந்த ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கு வலியுறுத்துகிறோம். இதிலே அண்மை காலத்தில் கட்சி மாறிய சில முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2-3 மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் அதை 10க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய்களுக்கு விற்றதாகவும் சொல்லப்படுகிறது. கண்டி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இப்படியான மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சகோதரர்களின் பெயர்களில் அதுபோல தங்களது உறவினர்களின் பெயர்களில் இந்த மதுபான உரிமை பத்திரங்களை வழங்கி இருப்பதை அண்மையில் தயாசிரி ஜெயசேகர தான் பேசிய இந்த நான் இப்போது உங்களுக்காக காண்பித்த அந்த காணொலியின் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் அங்கஜன் ராமநாதனின் பெயர், அதுபோல கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம மற்றும் ஜனாதிபதிக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி வருகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மிக முக்கியமான தூண்கள் ஒருவரான பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரத்வத்தை குடும்பத்தில் இருந்த லொஹான் ரத்வத்த போன்றோரின் பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்படியான மதுபான உரிமை பத்திரங்கள் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாமல் நாங்கள் நிச்சயமாக சில பேரை அவதூறு செய்ய முடியும். ஆனால்
தாசிரி ஜெயசேகர இப்படியான விடயங்களை இங்கே குறிப்பிட்டதை பற்றி நான் கட்டாயமாக இங்கே சொல்ல வேண்டும். அதே வேளையில் தாசிரி ஜெயசேகர இந்த நாளில் இன்னும் ஒரு விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அவருக்கும் இன்னும் ஒரு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இந்த நாளில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தின் போது கைகலப்பு ஒன்று ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கைகலப்பு என்று வந்தவுடன் இந்த நாளில் தொலைக்காட்சி மூலமாக பல பேர் பார்த்திருக்கின்ற ஒரு விடயம், தொலைக்காட்சியில் பார்க்காதவர்களுக்கு இணையம் மூலமாக பல பேர் போட்டு போட்டு காட்டிய ஒரு விடயம் இடம்பெற்ற ஒரு மோதல். இலங்கையின் தமிழ் தனியார் தொலைக்காட்சிகள் ஒன்றான சக்தி தொலைக்காட்சியின் செய்தி பிரிவினால் நடத்தப்படுகின்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்று சமர் என்ற நிகழ்ச்சி. கடந்த வாரம் 4 அரசியல் பிரமுகர்கள், இந்த நாளில் 4 அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நாளில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் பழனி திகாம்பரம், வேலுக்குமார், இஷாக் ரஹ்மான் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தேசிய மக்கள் சக்தி சார்பாக சரோஜா போல்ராஜ் என்பவர் அழைக்கப்பட்டிருந்தார். இவர்களுக்கு இடையிலான கேள்விகள் கேட்கப்பட்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்து விவாதங்கள் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சொல்லப்பட்ட கருத்துக்களை தாண்டி இடம்பெற்ற மோதல் கைகலப்பு தான் இங்கே பரபரப்பாக பேசப்படுகிறது. இது பற்றிய காணொலி ஒன்று வெளியாக இருந்தாலும் நான் என்னுடைய பக்கங்கள் மூலமாக அதை வழங்கி வைக்க விரும்பி இருக்கவில்லை. காரணம், இப்படியான காணொலிகள் உண்மையில் அந்தந்த குறிப்பிட்ட செய்தி தளங்களுக்கான இல்லாவிட்டால் தொலைக்காட்சிகளுக்கான டிஆர்பி என்று சொல்லப்படுகின்ற ரசிகர்களது பார்வை வீதத்தை அதிகரிக்க செய்யுமே தவிர இதன் மூலமாக எந்த ஒரு அறிவூட்டலோ இல்லாவிட்டால் மக்களுக்கான தெளிவூட்டலோ இடம்பெறாது என்பதில் நான் மிகுந்த தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இதிலே ஒரு சில விடயங்களை இங்கே காண்பிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை நம்பி அனுப்பப்பட்டவர்கள் 2 நாங்கள் 3 பேர், இஷாக் ரஹ்மான் அவர்களை பற்றியும் சொல்லலாம், அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் ஆகியன தவிர்க்கப்பட வேண்டியவை. பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். பொதுவாக நாடாளுமன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய தகுந்த வார்த்தைகள், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற வார்த்தைகள் நாடாளுமன்றத்திலே இல்லாவிட்டால் பொது இடங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய சொற்கள் என்று சொல்லி குறிப்பிடுவார். ஆனால் நாடாளுமன்றத்திலே தான் இருக்கின்ற அத்தனை ஊத்தை வார்த்தைகளையும் எடுத்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், தகாத வார்த்தைகளை எடுத்துக் கொள்கிறோம் என்று அண்மைக்கால இளைஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கடந்த காலங்களில் இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த மிளகாய் பொடி சண்டை ஆசனத்தை உடைத்தது, செங்கோலை தூக்கி கொண்டு ஓடியது, தகாத வார்த்தை பிரயோகங்கள், முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை திருடர் என்று சொல்லி குறிப்பிட்டதை இப்போது அவரோடு சேர்ந்திருக்கிறார்கள் பல பேர். அதுபோல ஒற்றை வார்த்தைகள், இந்த ஒருமை வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் போன்றவற்றை பயன்படுத்துவது, வீதி சண்டைகளில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்றவற்றை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த காலங்களில் மட்டுமல்ல இந்த நேரலை தொலைக்காட்சியில் அல்ல, நேரலை ஒளிப்பதிவு இல்லையா, ஒளிப்பதிவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் காண்பித்திருந்தார். பாரகுமார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இவர் மட்டும் சொல்லுவாரு, நாங்க சொன்னா இவருக்கு இது அண்ணன் அண்ணன் திகாம்பரம் எங்கட ப்ரோக்ராம் தான் வந்திருக்கீங்க, நீங்களே தேவையில்லாம சண்டை பிடிக்கிறீங்க. வேலுக்குமார் இந்த நிகழ்ச்சியை இவர்களது சுயரூபத்தை தோலுடுத்து காட்டியது உண்மையில் நல்ல விடயம்தான். மக்கள் தாங்கள் இவர்களுக்காக வாக்களித்தோம் என்று யோசிக்கக்கூடிய, அதுவும் இந்த 2 பேரும், வேலுக்குமார் மற்றும் பழனி திகாம்பரம் 2 பேருமே ஒரே கூட்டணியின் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவர். இதிலே தங்களது கூட்டணியிலிருந்து இப்பொழுது பிரிந்து சென்ற ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்ற கோபம் பழனி திகாம்பரத்துக்கு இருந்திருக்கிறது. வேலுக்குமார் மீது அவர் ஆரம்பத்திலிருந்து துரோகி என்று சுட்டிக்காட்டியிருந்தார், இன்னும் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இடம்பெற்றதுதான் தகாத வார்த்தை பிரயோகங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்கள், ஒருமை வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. நான் சொன்னேன், வீதி சண்டையில் ஒருவரை சண்டைக்கு அழைப்பதற்கான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அதே வேளையில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து பார் குமார் என்று அழைக்கிறார், இல்லாவிட்டால் பார் லைசன்ஸ் என்று குறிப்பிடுகிறார். மற்றவர் இன்னொரு பார்த்து குடுதிகா என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதற்கான காரண காரியங்கள் இது வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் இதை தூண்டியது, யார் இதை ஆரம்பித்தது என்ற விடயமாக இருக்கலாம். இஷாக் ரஹ்மான் வேறு ஒற்றை வார்த்தையால், ஒருமை வார்த்தையால் சொல்கிறார், நீயும் வரத்தான் போறாப்பா எங்க பக்கமாக என்று சொல்லி. இலங்கையை பொறுத்தவரையில் பொது இடங்களில் நீ என்ற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவது குறை. ஊடகங்களில் நீங்கள் என்பதுதான் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது. இதை பார்த்து கற்றுக்கொள்கின்ற ஏராளமான இளம் தலைமுறையினர் இருக்கின்றார்கள். எனவே அரசியல்வாதிகள் மீது தவறு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவர்களை அனுப்பி வைத்த மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அவர்களை அனுப்பி வைத்த கட்சியின் தலைவர்களுக்கு கூட உண்மையில் வெட்கப்பட வேண்டிய விடயம். இதற்கு அந்த உரிய கட்சி தலைவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். காரணம், இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நாகரிகத்தை பற்றி, சபை நாகரிகம், நாடாளுமன்ற நாகரிகம் பற்றி அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருவர். அவர் பல்வேறு இடங்களில் கண்ணியமாக இப்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார். அரசியல் நாகரிகம் பற்றி அடிக்கடி சொல்கின்ற ஒருவர். அவர் இது பற்றி என்ன கருத்தை சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆர்வத்தோடு இருக்கிறார். மறுபக்கம் இப்பொழுது ஜனாதிபதியோடு இருக்கின்ற வேலுக்குமார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சபை நாகரிகம், அரசியல் நாகரிகம், அதுபோல அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய விடயங்களை பற்றி சொல்லி வரக்கூடிய ஒருவர். அதுபோல வேலுக்குமார் கூட ஒரு ஆசிரியர். அவரும் இந்த விடயம் பற்றி என்ன கருத்தை சொல்ல போகிறார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற வேளையில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும்.
அங்கே இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர்களாக இருந்த பல பேர் என்னுடைய நண்பர்கள், அவர்கள் கூட இந்த விடயத்தில் நெறியாளர்கள் ஒரு தவறு விட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். அதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய பொறுப்பு. இது ஒரு நேரடி நிகழ்ச்சியாக இருந்தால் உங்களால் இதை கட்டுப்படுத்த முடியாது, தணிக்கை செய்திருக்க முடியாது. ஆனால் இதை முழுமையாக காண்பிக்க வேண்டும், நடந்த விடயங்களை வெளிப்படையாக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும், யார் பக்கம் தவறு யார் பக்கம் சரி என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அப்படியே ஒளிபரப்பினர்களோ தெரியாது. ஆனால் தணிக்கை செய்யக்கூடிய சில வார்த்தைகளை தணிக்கை செய்திருக்கலாம். பீப் தாராளமாக இருக்கிறது, கட்டணடி தாராளமாக இருக்கிறது, அப்படியான விடயங்களை தவிர்த்திருக்கலாம். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படித்தான் என்பதை காண்பித்ததற்கு ஒரு பக்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டாலும், இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் சில சிங்கள தொலைக்காட்சிகள் தங்களுடைய வரவேற்பை இல்லாவிட்டால் தங்களுடைய பார்வையாளர்களின் வீதத்தை அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய அப்படியான விடயத்தை தமிழிலும் கொண்டு வருகிறோம், ஒரு புது கலாச்சாரம் ஒன்றை, அரசியல் கலாச்சாரம் ஒன்றை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கொண்டு வருகிறோம் என்ற விடயமாக இது மாறிவிடும். அதை நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இங்கே இருக்கிறது. எனவே இப்போது மக்களை பொறுத்தவரையில் அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்ற விடயம் வந்து, என்னால் பேசியவர்கள் ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள், இது ஜனாதிபதி என்ற ஒரு பொறுப்பான ஒருவரை, நாட்டுக்கு அடுத்த தலைமை தாங்கி நாட்டை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய தலைவரை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலை தவிர தனியே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் அல்ல என்று. உண்மைதான். அதற்காக நீங்கள் எல்லாம் தனித்தனியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி ஆதரவு தெரிவித்து இதன் மூலமாக வருகின்றீர்கள் என்றால் மக்கள் எவ்வளவு தூரம் உங்கள் பின்னால் வருவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். நீங்கள் இவர்களை அடையாளம் காட்டி இவருக்கு போடுங்கள் என்று சொன்னால் இப்போது மக்கள் அவ்வாறு போடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள், இல்லாவிட்டால் மக்கள் சுயமாக சிந்திக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமானது என்பதை அவதானிங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கருத்து கணிப்பு போன்ற விடயங்களை பற்றி நேற்று என்னுடைய செய்தி தொகுப்பிலே சொல்கிறது. இந்த கருத்து கணிப்பில் இருக்கின்ற குறைபாடுகள், அதுபோல அதில் இருக்கின்ற முரண்பாட்டு தன்மை ஆகியவற்றை பற்றி சொல்கிறேன். ஆனால் இதை அடையாளப்படுத்தி காண்பிப்பதற்காகவும் அதுபோல இதை பற்றி ஒரு தெளிவாக்கம் ஒன்றை உங்களுக்கு வழங்கி நானும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் என்னுடைய 2 தளங்களில் இந்த கருத்து கணிப்பை வழங்கியிருக்கிறேன். பால்ஸ், அதாவது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள், இல்லாவிட்டால் உங்களது வாக்குகள் யாருக்கு என்று சொல்லி 2 விடயங்களை குறிப்பிட்டது. 2 தனித்தனி கருத்து கணிப்புகள், 2மே ஒரே விடயம் பற்றியது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு, யார் வெற்றி பெறுவார் என்று கேட்கவில்லை, உங்கள் வாக்கு யாருக்கு என்று. ஒன்று தமிழில் கேட்டிருக்கிறேன், ஃபேஸ்புக் என்னுடைய AR பக்கத்தின் மூலமாக. அதுபோல ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறேன், இந்த யூடியூப் கம்யூனிட்டி. ஆனால் தமிழில் கேட்கப்பட்ட விடயமானது நிச்சயமாக தமிழ் பேசும் வாக்காளர்களது பிரதிபலிப்பாக தான் அமையும். ஆனால் இது சரியான பிரதிபலிப்பாக அமையாது. காரணம் என்னன்னு சொன்னால், புலம்பெயர் நண்பர்களும் இங்கே இருக்கின்றார்கள், வாக்கில்லாதவர்கள் பல பேரும் இருக்கின்றார்கள். அதுபோல ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில் அங்கே வாக்களித்தால் தங்களுடைய முகம் அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டு விடும் என்ற காரணத்தால் வாக்களிக்காதவர் பல பேரும் இருக்கின்றார்கள். இங்கே ஃபேஸ்புக்கில் ஒருவருக்கு 4-5 ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸும் இருக்கிறது என்றும் எனக்கு தெரியும். எனவே போலிகளும் பல உலவி கொண்டு வருவதால் ஒரு சில வாக்குகள் ஒரே நபர் ஒரு 10 வாக்குகளையும் அடித்திருக்கலாம். எனவே அதை முழுவதுமாக நம்ப முடியாது. யாரோ ஒருவர் அழகான பொன்மொழி ஒன்றை சொல்லியிருந்தார், இந்த ஃபேஸ்புக்கிலே வருகின்ற வாக்குகளும் கூட்டத்துக்கு வருகின்ற மக்களும் ஒரே மாதிரி, அதெல்லாம் இறுதியாக தேர்தல் வாக்குப்பட்டியலுக்குள் வராது. எனவே இப்போதைக்கு ஒரு சாம்பிள் கருத்து கணிப்பு தான். அதிலே பல பேருக்கு ஒரு சின்ன கோபம் ஒன்றும் இருக்கிறது. இந்த யூடியூபிலே நான் தந்த 5 தெரிவுகளில் 4 தெரிவுகள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுர்குமார் திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, 5வது வேறு யாரும் என்று சொல்லி குறிப்பிட்டது. அது அவ்வாறு குறிப்பிட்டிருக்க கூடாது, அதை தமிழ் வேட்பாளராக சொல்லி இருக்க வேண்டும், தமிழ் பொது வேட்பாளராக அரியநேத்திரனின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்று சிலர் உரிமையோடு கோபித்துக் கொண்டார்கள். நீங்கள் அப்படியாக இருந்தால் வேறு யாராவது என்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் தெரிவு செய்யலாம். இல்லாவிட்டால் நான் தனியான ஒரு கருத்து கணிப்பை வழங்குகிறேன். காரணம், யூடியூபிலே 5 ஆப்ஷன் தான் தரப்படும். 4 பிரதானமான வேட்பாளர்களையும் முதலில் வழங்கிவிட்டு அதில் நாமல் ராஜபக்சவை நீக்கிவிட்டு அரியநேத்திரனை கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்கின்ற பல பேரும் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த கருத்து கணிப்பை விட்டு விடுங்கள். அப்படி இருந்தால் உங்களது மனம் புண்பட்டிருந்தால், இல்லாவிட்டால் ஏதாவது தவறாக நினைத்துக் கொண்டிருந்தால் நான் தனியான ஆப்ஷன் தனியாக தருகிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக்கில் இப்போது இடம்பெற்று வருகின்ற அந்த வாக்களிப்பு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வாக்களித்திருக்கின்றார்கள். 1ஆம் இடத்தில் ரணில் விக்ரமசிங்கே, 2ஆம் இடத்தில் அனுர்குமார் திசாநாயக்க இருக்கின்றார்கள். இது நமது தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள். இது தனியொரு சின்ன சாம்பிள் தான், அவ்வளவுதான். என்னுடைய ஃபேஸ்புக்கை அணுகக்கூடியவர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள் வாக்களிக்கிறார்கள். என்னை பற்றி தெரியாத ஒரு லட்சக்கணக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு பொருள் இருப்பதை தெரியாத ஒரு பல பேர் இருக்கலாம். அவர்களது கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கலாம். சஜித் பிரேமதாசவுக்கு வாக்கள் இருக்கலாம், நாமல் ராஜபக்சவுக்கு நம்முடைய பக்கத்தில் இருந்து நிறைய பேர் வாக்களித்திருக்கிறார்கள். யாரா இது என்று சொல்லி பல பேர் இங்கே கேட்டுக்கின்றார்கள் இருக்கலாம். அரியநேத்திரனுக்கு வாக்கள் இருக்கின்றன. புறக்கணிப்பை நான் தனி ஆப்ஷனாக தந்திருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அரசியலில் நடக்கின்ற விடயங்கள் என்பதற்காக கொண்டு வந்தேன். தேர்தலோடு சம்பந்தப்பட்ட 2-3 விடயங்களையும் இங்கே சொல்லிவிட்டு போக வேண்டும். மிக முக்கியமாக இப்போது இந்த தபால் மூலமான வாக்களிப்பு பற்றிய விடயங்கள் இங்கே வெளியாகி இருக்கின்றன. தபால் மூலம் வாக்களிக்க உள்ளோரின் எண்ணிக்கை மொத்தமாக 7,36,589 பேர் என்று சொல்லி தபால் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இது விண்ணப்பித்தோம். இதில் 24,268 விண்ணப்பங்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே எதிர்வருகின்ற 26ஆம் தேதி தபால் மூல வாக்கெடுப்புக்கான வாக்குச்சீட்டுகள் உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமான சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றனர். மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்களில் பணிபுரிவோர், அதுபோல போலீசார் ஆகியோருக்கான தபால் மூலமான வாக்கெடுப்பு வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறும்.
இந்த தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ள ஏனைய தரப்பினருக்கு செப்டம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வாக்களிப்பு. எனவே 4, 5, 6 ஆகிய தேதிகளிலும், அதுபோல வாக்களிக்க இதில் தவறியோருக்கு செப்டம்பர் 11, 12 ஆகிய தேதிகளும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த 7,36,000 பேரும் யார் என்றால் அரசாங்க அலுவலர்கள், தேர்தல் பணிகளில் பங்காற்றக்கூடியவர். அதே போல வாக்காளர் அட்டை விநியோகம் வெகு விரைவில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது வாக்காளர் அட்டைகளை அச்சிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. உங்களது வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதோரை பற்றிய விவரங்கள், அதுபோல இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளும் வழிமுறைகள், வாக்காளர் பதிவிலே உங்களது பெயர் இருக்கிறதா போன்ற விடயங்களை அறிந்து கொள்கின்ற நடைமுறை ரொம்ப இலகுவானது. நீங்கள் தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று இணையம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் உங்கள் பகுதி கிராம சேவரை கேட்டுக்கொள்ளலாம். இப்போது பதிவது தாமதம், ஆனால் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா, வாக்காளர் அட்டை வருமா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் அரசாங்க அச்சகத்தில் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு 27 அங்குலம் நீளமானது என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய வாக்குச்சீட்டுகளில் ஒன்றா இது என்று கேட்டால் அதை தேடி பார்க்க வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு விடயம் இன்றைய நாளில் சாதனை படைத்தது. உலகத்தின் மிக நீளமான தபால் முத்திரையானது இன்றைய நாளில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. 205 மில்லிமீட்டர் நீளமாக இது இருக்கிறது. அதாவது 2 சென்டிமீட்டர் நீளம். கண்டி எசல பெரகராவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட விசேட அஞ்சல் முத்திரையாக இது இருக்கிறது. இலங்கை தபால் திணைக்களம் இதை வெளியிட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 20 இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை. ஜனாதிபதியின் ஊடக பிரிவுக்கு இணங்க இந்த விடயமானது ஸ்ரீ தரதா பெரகரா கண்டியை ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருப்பதோடு இந்த தபால் முத்திரையின் பெறுமதி 500 ரூபாய். விசேட தபால்களுக்கு இது ஒட்டப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதிக்கு இந்த விசேட முத்திரை இந்த நாளில் கையெழுத்து வைக்கப்பட்டது உத்தியோகபூர்வமாக. இதேவேளை சாரதி அனுமதி பத்திரம் பற்றிய ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களும் அடுத்த 3 மாதங்களுக்குள் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி மோட்டார் வாகன திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து கனரக வாகனம் ஓட்டுகின்ற வாகன அனுமதி பத்திரங்கள், ஹெவி வெஹிக்கிள்ஸ், பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதன் கீழ் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் எடுக்கப்பட்ட பல்வேறு வாகன அனுமதி பத்திரங்களை வைத்திருப்போர் இப்போதே அது இலக்கங்கள் தெளிவில்லாமல் போயிருக்கிறது, புகைப்படம் தெளிவில்லாமல் போயிருக்கிறது என்று பல்வேறு விசனத்தோடு இப்போது இருக்கின்ற இந்த நேரத்தில் புதிய வாகன அனுமதி பத்திரங்களை எடுப்பது குதிரை கொம்பாக மாறி இருப்பது முக்கியமானது. தகுந்த அந்த அட்டைகள் கிடைக்கவில்லை. அதுபோல அதை பதிப்பிப்பதற்கான தனியான அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்வது, மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கிறது என்று அண்மை காலமாக இருந்து வந்தது. எனவே இப்போது இருக்கின்ற இந்த விடயங்கள், இந்த பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றாலும் இப்பொழுது படிப்படியாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களில் முதலில் கனரக வாகனங்களுக்கான வாகன ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். எனவே புதிய வாகன உரிம பத்திரங்கள் முறையாக விண்ணப்பிக்கப்பட்டு பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அது பற்றிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகும். இதுபோல கடந்த காலங்களில் அச்சிட முடியாமல் குவிந்து கிடக்கின்ற 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுகின்ற பணி அடுத்த சில மாதங்களுக்குள் நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. இது பற்றிய விடயங்களை போக்குவரத்து ஆணையாளர் நாயகமான நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க அறிவித்திருக்கிறார். இந்த பேரம் பேசுதல், பெட்டி கொடுத்தல், அதுபோல பெர்மிட் கொடுத்தல் போன்ற விடயங்களை பற்றி பேசும்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகுவதற்கு ஒருவரிடம் 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருப்பதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எம் மரிக்கார் மகரகமையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது தெரிவித்திருக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 100 கோடி ரூபாய் கொடுத்து தங்களது கட்சிக்கு மாறுமாறு கேட்கப்பட்டு வருவதாக பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்க தரப்பு கேட்டு வருவதாக பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார். இந்த விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கூட முறைப்பாடாக முன்வைக்கப்படலாம். இப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் குழுவினர் வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து இந்த விடயங்களை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த 30 நாட்களுக்குள் நடைபெறவுள்ள இந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றியிட்டுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டு வருகின்றார் எஸ் எம் மரிக்கார். தாங்கள் யாரும் பேரம் பேசி இவ்வாறு செல்வதில்லை, அதுபோல தாங்கள் பேரம் பேசுவதற்கு மடிவதும் இல்லை என்று எஸ் எம் மரிக்கார் குறிப்பிடுகிறார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் இன்னும் ஒரு சிலர் தங்கள் கட்சியில் வந்து வெகு விரைவில் இணைந்து கொள்வார்கள் என்று தொடர்ச்சியாக இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருக்கின்ற பேச்சாளர்கள் அவரது பிரசாரங்களில் பேசுவோர் ஆகியோர் தெரிவித்து வருகின்றனர். அதுவேளை இன்னொரு பக்கம் இந்த நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் பதவியிலிருந்து ஹரிஸ் எம்பி நீக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. ரவுஃப் ஹக்கீம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் பதவியிலிருந்தும் உச்ச பீட உறுப்புரிமையிலிருந்தும் அந்த கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான HMM ஹாரிஸ் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த நாளில் சிரேஷ்ட சட்டத்தரணி அறிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆரம்பிப்பதென முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என கட்சித் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நடத்தப்பட்ட எந்த ஒரு கூட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் கலந்து கொள்ளவில்லை. அம்பாறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் அவர்கள் கட்சித் தலைவருடன் இருந்து சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள். இதன் அடிப்படையில் தான் அரசாங்கத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் 860
மில்லியன் ரூபாவை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பெற்றுள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இங்கே முக்கியமானது, இப்பொழுது அவருக்கான கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தினேஷ் குணவர்தன தலைமையில், அதாவது இப்போது பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு அந்த கூட்டணியில் மிக முக்கியமான ஒருவராக இருப்பவர், அவரது தலைமையில் தனியான புது கூட்டணி ஒன்று பெரிய கூட்டணியாக உருவாக்கப்படுவதாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணி வெகு விரைவில் முழுவதுமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி இதை தெரிவிக்கப்படுகின்ற வேளையில், இது ஜனாதிபதி தேர்தலுக்கு சேர்க்கப்பட்ட கூட்டமாக இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்ற பிறகு அவரது ஆட்சியை உறுதிப்படுத்த அமைக்கப்படுகின்ற கூட்டணியாக அமையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது பற்றிய விசேட கலந்துரையாடல் கொழும்பிலே இந்த நாளில் 20ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிகிறது. இந்த புதிய கூட்டணியின் தலைவர் பதவி தினேஷ் குணவர்தனுக்கு வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது. இதில் நிர்வாக சபை, பொதுக்கூட்டு, அதுபோல மத்திய குழு ஆகியோர் யார் யார் போன்ற விடயங்கள் பற்றி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உறுதிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலே தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெற்ற இந்த நாளின் கூட்டத்திலே ஆளுங்கட்சியின் பிரதம குரலாவான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சிங்கள ஊடகத்திலே 100 ஒன்று குறிப்பிடப்பட்டது. 90 பேர் இணைந்திருந்தார்கள், இன்னும் 10 பேர் புதிதாக சேர்ந்து கொண்டார்களோ தெரியாது, அவர்கள் இணைந்து கொண்டதாக கருதப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அபராதமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 100 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் பகுதி பகுதியாக அந்த தொகையை செலுத்துவதாகவும் தன்னிடம் முழுமையான தொகை இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். இப்போது அவர் தன்னுடைய முழுமையான தொகையை செலுத்தி முடித்திருப்பதாக அவருடைய சட்ட ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக செலுத்த வேண்டியிருந்த 12 மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி கடந்த 16ஆம் தேதி செலுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃபல் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு பக்கச்சார்பாக செயற்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட 6 வேட்பாளர்களை அது அண்மையில் ஒரு நேரடி கலந்துரையாடலுக்கு அழைத்திருந்தது. இதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர்குமார் திசாநாயக்க, திலித் ஜெயவீர, நாமல் ராஜபக்ச, அரியநேத்திரன் ஆகியோருக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறது பெஃபல் அமைப்பு. இந்த 6 பேரும் தங்களுடைய கொள்கைகளை முன்வைப்பதற்கான விவாதம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ளதாக பெஃபல் அமைப்பு தெரிவித்திருந்தது. பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி இந்த அழைப்பை கொடுத்திருந்தார். வரலாற்றில் 2வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமான குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர்களை ஒப்பிட்டு விவாதம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். காரணம் 2019 இவ்வாறு நடத்தியிருந்தார்கள். அப்போதும் போட்டியிட்டவர்கள் 35 பேர் என்று உங்களுக்கு தெரியும். எனவே இப்போது 2 முக்கியமான வேட்பாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பெஃபல் அமைப்பு இங்கே குறிப்பிடவில்லை. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு இவர்களது கருத்துக்கள் எவ்வாறு என்று வெளியிடப்படும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் இந்த விடயத்தில் 6 வேட்பாளர்களை மட்டுமே அடைத்து எதிர்வருகின்ற 7ஆம் தேதி பகிரங்க விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு பெஃபல் அமைப்பு திட்டமிட்டிருப்பதானது பக்கச்சார்பாக செயற்படுகின்ற ஒரு முயற்சி என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றனர். இதிலே தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் சொல்கின்ற விடயம், ஜனாதிபதி வேட்பாளர்களில் இவர்கள் 6 பேரை இவர்கள் இந்த அடிப்படையில் தெரிவு செய்தார்கள். இன்னும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச, அதுபோல ரோஷான் ரணசிங் ஆகியோரையும் அழைத்திருக்க வேண்டும். இன்னும் பல பேர் இங்கே இருக்கிற நேரத்தில் தெரிவு செய்யப்பட்டு 6 பேரை அழைத்திருப்பது பக்கச்சார்பான நடவடிக்கை என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. தேர்தல் ஆணைக்குழு இது பற்றி விசாரிக்கும் என்று கருதப்படுகிறது. இவர் அன்றைய நாளின் மிக முக்கியமான விடயங்கள். இந்த விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இப்பொழுது மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற உலக நாடுகள் பலவற்றில் தீவிரமாக பார்க்கப்படுகின்ற, நோக்கப்படுகின்ற, அவதானிக்கப்படுகின்ற இந்த மங்கி பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குரங்கு காய்ச்சல் பற்றிய சில புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவை பற்றி தனியான காணொலி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த செய்திகள் அதிகமானோருக்கு போய் சேர வேண்டும், அவர்களது கருத்துக்களும் இந்த செய்திகளில் பங்கு பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.